தீர்க்க தரிசன வரம், அதை குறித்து தான் நேற்று தினம் இன்ட்ரோடக்ஷனாக சில காரியம் சொன்னேன். அதில் 2 காரியம் இருக்கிறாரு. நிறைய பேர் அதில் குழப்பம் அடைந்து அதனால தெளிவில்லாமல் போய் விடுகிறோம். தீர்க்க தரிசி என்பது ஒரு ஊழிய அழைப்பு, தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்பது வரம். இந்த 2குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி அவங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்து கொண்டே பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டே கர்த்தருடைய சிசேஷனாய் மாறி கர்த்தருக்கு எழுமினா அவங்க தீர்க்க தரிசன வரம் பெற்று அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். ஆனால் தீர்க்க தரிசி என்பது தனி அழைப்பு. அவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தீர்க்க தரிசி இருக்க முடியாது. அது முழு நேரமாய் தீர்க்க தரிசியின் அழைப்பு. அவங்கள தேவன் நடத்துவது வித்தியாசம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தீர்க்க தரிசிகளை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அகபு என்கிற தீர்க்க தரிசியை பற்றியும் பவுலும் பர்னபாலாம் தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள் என்றும் நேற்றைக்கு உங்களுக்கு வசனத்திலிருந்து தெளிவாய் சொன்னேன். அவங்க ஒரு கூட்டமாக கூட இருந்தாங்க. ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகள் டீமாக இருந்தார்கள். நாங்கள் இங்கே ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணி தீர்க்க தரிசன ஜெபம் செய்வோம். இனி என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு. அதில் எல்லாரையும் அலோ பண்ணுவதே கிடையாது. அதில் தீர்க்க தரிசிகள் இருப்பாங்க, பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருப்பாங்க, சில சீஷர்கள் இருப்பாங்க. அவங்களை செலக்ட் பண்ணி தான் 3 நாள் காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும். கர்த்தர் அநேகர் மூலமாக பேசுவார். எல்லார் மூலமாய் பேசுவதைத்தான் நான் அதை ஒருமுகப்படுத்தி அதில் எதை மக்களுக்கு சொல்லணுமோ அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல. நான் ஒரு சுவிசேஷகன். நான் தேசத்துக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது சில சமயம் இதெல்லாம் நடக்க போது ஜோமன் என்று கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து ஜெபிக்க வைப்பார். அவ்வளவுதான். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க தரிசிகள் மூலமாய் தெளிவாக ஆண்டவர் பேசுவார். அவங்க அது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது மாதிரி அப்போ அந்த தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு ஊழிய அழைப்பு. இந்த தீர்க்க தரிசிகளோட கர்த்தர் எப்படி பேசுவார்? எண்ணாகமம் 12 அதிகாரம் எடுங்க. எண்ணாகமம் பைபிளில் எண்ணாகமம் 12 அதிகாரம் எடுங்க. பழைய ஏற்பாட்டில் 185வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு. எண்ணாகமம் 12 6-8 வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தா, தீர்க்கதரிசியின் அழைப்பை பெற்று ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா அவங்கள்ட்ட கர்த்தர் எப்படி பேசுவார், ஆண்டவர் எப்படி பேசுவார் என்று சொல்றார். முதல்ல தரிசனம், தரிசனத்தின் மூலம் பேசுவார். 2வது சொப்பனம், சொப்பனத்தின் மூலம் பேசுவார். 3வது முகமுகமாய் ஆண்டவர் பேசுவார். முகமுகமாய் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவர் நேரடியாய் பேசுவார். அடுத்தது 2 பேதுரு 1:21 வாசிக்கிறோம். ஆவியானவரின் ஏவுதலினால் பேசுவது. தீர்க்கதரிசிகளை ஆவியானவர் ஏவுவார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவங்களை ஏவி அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். இதெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிற விதம். அதனை அறிந்து கொள்வோம். அது தரிசனம் என்று சொன்னா நீங்க நல்ல கண்ணை மூடி ஆவில நிரம்பி ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க. முழுமையாக ஆவியானவர் நிரப்பி ஆட்கொள்ளும் போது உங்களுடைய சிந்தனை, மாம்சக்கிரியைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்பட்டு ஆவியானவர் மாத்திரம் முற்றிலும் உங்களை நிரப்பி இருக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறதை தரிசனத்தில் காண்பிப்பார். நீங்க கண்கள் மூடி இருக்கும் ஆனால் காட்சி தெரியும், அது தரிசனம். உங்களுடைய கண்கள் மூடி இருக்கும், நீங்க உணர்வில் இருப்பீங்க ஆனால் காட்சி காண்பிக்கப்படும். அது தீர்க்க வரப்போகிற காரியத்தை ஆண்டவர் படம் போல காண்பிப்பார். அது தரிசனம், விஷன். 2வது நல்லா நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியத்தில் அப்படியே நித்திரை பண்ணுறீங்க. தூக்கத்தில் சொப்பனத்தில் தேவன் சில காரியத்தை வெளிப்படுத்துவார். சொப்பனம். அப்போ அது சொப்பனத்தின் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். அப்போ சொப்பனத்தில் வர எல்லாமே தீர்க்க தரிசனமான இல்லை. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்குன்னு பைபிளில் இருக்குது. சிலருக்கு ஒரு காரியத்தை குறித்து தொல்லையில் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது ஒரு சொப்பனத்தை கொண்டு வரும். சாத்தானும் சொப்பனத்தை உண்டாக்கி விடுவான். நல்லா கவனிக்கணும். அதனால நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது குறித்து என்கிட்ட பேசுங்க, அடுத்து நான் என்ன பண்ணணும், என்ன நடக்க போறேன்னு நல்லா ஜெபம் பண்ணி மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடாமல், மாம்ச ஆசைக்கு இடம் கொடாமல் முற்றிலும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபித்து, நீங்கள் ஜெபித்து
சொப்பனத்தை ஜெபித்து அப்படி நித்திரை பண்றீங்கன்னா அப்போ ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா தெளிவாக உங்களுக்கு காண்பிப்பார். அந்த சொப்பனம் அரை குறையா இருக்காது, தெளிவா இருக்கும். பாருங்க, யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமா தான் தீர்க்க தரிசனம், வரப்போகிற நாட்கள் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. சொப்பனத்தில் தெளிவாக காமிச்சிட்டார், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதாய் காண்பித்து விட்டார். அதனால அது சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவது. அது மாத்திரம் முகமுகமாய் மோசேகிட்ட ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் பேசினாராம். முகமுகமாய் கர்த்தர் பேசுவார். அந்த மாதிரி அனுபவம் பெற்ற தீர்க்கதரிசிகள் உண்டு. பாருங்க, சௌர டிஜேஎஸ் தினகரன் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர்கள் ஒரு பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் உண்டு. ஒரு நாள் அவர்கிட்ட பேசி கொண்டு சொன்னார், ஆரம்ப நாட்களில் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் எங்கள் பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தால் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க. மாடியில் அவங்களுக்குன்னு ஒரு ரூமை வைத்திருக்கிறோம், அங்கே தான் தங்குவாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இறங்கி வருவாங்க. அப்புறம் கூட்டத்து போகும்போது இறங்கி வருவாங்க. எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன். அவங்க அனாவசியமாக பேச மாட்டாங்க. அப்போ எனக்குள்ள ஆசை, இந்த தேவ மனிதர் எப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மணிக்கணக்கா, இதை நம்ம பார்க்கணுன்னு எனக்குள்ள ஒரு ஆசை. அது தப்பு தான் அது மாதிரி பார்க்கறது. ஆனாலும் ஒரு எனக்குள்ள எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்கணுன்ற ஆசையில் ஒரு நாள் போயிட்டேன் பிரதர், அதிர்ந்து போயிட்டேன்னு சொன்னார். என்ன விஷயம்னு சொன்னேன், கேட்டேன் அவங்ககிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ரூமில் பிரதர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, என்ன எப்படி ஜெபிக்கிறான் பார்க்கணும். மெதுவாக ஜன்னலை திறந்து நான் பார்த்தேன். அவங்க முழங்கால் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. பிரதர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா முழுகிரவு ஜபெல்லாம் வந்தால் அப்படியே முழங்காலே உட்காந்து மணிக்கணக்காக அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. மேடையில் கூட நான் பார்த்துருக்கிறேன். 72, 73 அந்த காலத்திலெல்லாம், அந்த முழுகிரவு ஜப காலங்களில் அப்படியே அவங்க அப்படியே முழங்காலில் உட்காந்து அப்படியே முழங்காலில் ஜெபிக்கிறாங்க. முழங்கால் அப்படி உட்காந்து ஜெபிக்கிறதுல அப்படி முழங்காலில் தான் அப்படியே உட்காந்து ஜெபிக்கிறாங்க. அப்போ நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். அப்படியே ஜெபிக்கும் போது அவங்களுக்கு முன்னால் அப்படியே ஒரு மங்கின ஒரு உருவம் எனக்கு தெரிகிறது. மங்கின ஒரு அப்படியே புகையாக மங்கின ரூபத்தில் உருவம் தெரிகிறது. நான் பார்க்குறேன், இவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரோட. அது ஆண்டவர் பிரத்யட்சமாக அவங்க முன்னால் தோன்றி பேசுகிறதை நான் பார்த்தேன். நான் பயந்து நடுங்கி நான் வந்துட்டேன் பிரதர். நான் கண்ணால் பார்த்தேன், இதை என்ன தேவ மனுஷன் கர்த்தர் அவர்கிட்ட அப்படியே முகமுகமாய் பேசுகிறார் என்பதாக அந்த ஊழியக்காரர் சாட்சியாக எனக்கு சொன்னார். அப்போ ஒரு தீர்க்கதரிசிகிட்ட தேவன் அப்படி முகமுகமாய் பேசுவார். ஆண்டவரே பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவார். அது எல்லா நாளும் இருக்காது. ஆண்டவருடைய சில காரியம் பேசணும்னா அப்படி இறங்கி வருவார். அப்போ நீங்கள் முழுமையாக ஆவியானவருக்கு இடம் கொடுத்து மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, உங்களுடைய சொந்த விருப்பம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆவியானவர் முற்றிலும் அழித்து, மாம்ச கிரியைகள் அழித்து முழு ஆவியானவர் ஆட்கொள்ளும் போது தான் அப்படி ஆண்டவர் பேச முடியும். அப்போ தான் அந்த குரலை நீங்கள் கேட்க முடியும். அது எப்போவாவது எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு தான் அந்த ஸ்லாக்கியம். நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர் நெருங்கி பேசுவார். அவங்களுடைய முகமுகமாய். இப்போ ஆபிரகாமோடு இறங்கி கர்த்தர் பேசிட்டு போகிறார். அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்தார். ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தார் என்றால் அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தார். மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுக்காம முற்றிலுமாய் அர்ப்பணித்து, அதனால ஆண்டவர் அப்படி பேசினார். இந்த மாதிரி பவுல் அப்போஸ்தலன்லாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பெற்றிருந்ததுனால தான் அவங்க ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அது அப்புறம் பெரும்பாலும் ஆவியானவர் நம்ம ஏவுவார். தீர்க்க தரிசனம் பரிசுத்த தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அந்த ஆவியானவர் ஆட்கொள்ளும் போது உள்ளத்திலிருந்து அப்படியே அந்த வார்த்தை பொங்கி வரும். அதாவது எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையின் எலும்புகளில் அடைக்கப்பட்ட அக்னியாயிருந்தார், நெருப்பு பற்றி எரிவதை போல் இருக்கும். அப்படியே அந்த ஒரு தண்ணி பொங்கி வருகிற மாதிரி அந்த வார்த்தை வரும். உங்களை அடக்கிக் கொள்ள முடியாது, அப்படியே அது வெளிப்படும். தீர்க்க தரிசன வார்த்தை, அது ஆவியானவர் பேசுவது. இது தீர்க்க தரிசிகள் மூலமாய் செய்கிற ஒரு காரியம். சரியா? அப்போ இவருடைய இந்த தீர்க்க தரிசின் ஊழி அழைப்பு பெற்றா அவனுடைய லைஃபை வித்தியாசமானார். இப்போ பவுல் பாருங்க, பர்னபா பாருங்க, அகபு பாருங்க, அது மாதிரி தீர்க்கதரிசிகள், பழைய பாட்டு கால தீர்க்கதரிசிகள் பாருங்க. பெரும்பாலான பேர் திருமணமாகாமல் இருப்பாங்க. சில திருமணமாகியும் தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. சாமுவேல் திருமணமாகி பிள்ளைகள் இருந்தாங்க. எலிசா கிட்ட ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் மனைவி சொல்றாங்க, என் கணவர் தீர்க்கதரிசியா இருந்தாரு, கடன் வச்சுட்டு போயிட்டாரு, இப்போ நான் கஷ்டப்படுறேன். அதெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. சிலர் குடும்பமாக இருந்தே தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. சிலர் அந்த குடும்பத்தில் இல்லாமல் தேவன் அவங்களை பிரித்தெடுத்து தீர்க்கதரிசியாக வச்சிருப்பாரு. அது அவருடைய விருப்பம். ஆனால் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வாங்க. அவங்களுடைய லைஃப் வித்தியாசமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஊழியத்தில் நட்சத்திரமானி ஒரு அம்மா தீர்க்கதரிசி. அவங்க 78 ஊழியம் ஆரம்பித்த காலத்திலேருந்து தெரியும். அவங்க சில வருஷத்துக்கு முன்னால் தேவனுடைய ராஜ்யம் போயிட்டாங்க. காவியோட தான் அணிஞ்சிருப்பாங்க. தீர்க்கதரிசினா காவியோட தான் அணியணும் அப்படிலாம் கிடையாது. எனி ட்ரெஸ் அணியலாம். அவங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். அது ஆண்டவருக்கு அவங்களுக்குள்ள பர்சனல் காரியம். அவங்க அந்த மாதிரி அணிஞ்சிருப்பாங்க. ஒரு பை வச்சிருப்பாங்க, அது ஒரு பைபிள் இருக்கும், ஒரே ஒரு மாற்று உடை இருக்கும், அவ்வளோதான் அவங்களுடைய லைஃப்.
அதில் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பைபிள் அவங்களுக்கு வாசிக்கவே தெரியாது, தமிழ் ஸ்கூலுக்கே போனதில்லை. ஆனால் பைபிள் வச்சுருப்பாங்க. பிரசங்கத்தை ரொம்ப கவனமாக கேட்டு வசனத்தை உள்வாங்கி கொள்ளுவாங்க. அது மாதிரி கர்த்தருடைய வசனத்தில் தேறினவர்களாக இருந்தாங்க. அவங்கள கர்த்தர் போக சொன்னால் தான் போவாங்க எங்கேயும். நான் நினச்சா கூட அவங்கள தேடினா கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் அனுப்பின திடீர்னு வருவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வருவாங்க. கர்த்தர் வர சொன்னார் வந்திருக்கிறேன்பாங்க. உட்கார மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, உடனே ஜோம் பண்ணுவாங்க. அர்ச்சனை, அதாவது அவங்க அவசரமாக ஜோம் பண்ணுவாங்க. உடனே பாய் போட்டு நானும் என் மனைவி இருப்போம், ஜோம் பண்ணுவாங்க. சில சமயம் சில விசுவாசிகள் இருப்பாங்க, ஜெபிப்பாங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஊழியத்தில் நடக்கிறதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி அதுக்கு பதிலும் சொல்லிடுவார். இது இந்த மாதிரி காரியம் செய்யணும் மகனேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் எழும்புவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டு வரேன். அது இது என்னது கர்த்தர் வெளிப்பட ஒன்று கேட்க மாட்டாங்க. வசனம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டாச்சு போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க நினச்ச முடியாது. கர்த்தர் அங்கே கொண்டு போயிட்டாருங்க, கொண்டு போயிட்டாருப்பாங்க, அவ்வளோதாங்க. அவங்களோட அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். நான் சில சமயம் சில அனுபவங்களை கேட்டிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க எப்படின்னு சொல்லி, அப்போ சொன்னாங்க கையில் காசு இருக்கும், காணி கொடுத்தா காணிக்கையில் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க, யாருக்காவது கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு காணிக்கை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அதான் தீர்க்கதரிசியுடைய இருதயம். காணிக்கை எதிர்பார்க்க மாட்டாங்க, பொருள் எதிர்பார்க்க மாட்டாங்க, சாப்பாடு கர்த்தர் சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தை முடிஞ்சிட்டு போய்கொண்டே இருக்கிறார். அவங்க தான் தீர்க்கதரிசிகள். அவங்க உலகத்தின் எந்த சிநேகமும் உலக மக்களை போன்ற ஆசை எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அப்போ தான் அவங்க தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். அவங்க எப்பவும் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். அது ஊழிய அழைப்பு. எல்லாரும் அப்படி இருக்க முடியாது, செய்ய முடியாது. அதனால அந்த மாதிரி நீங்கள் அழைக்கப்பட்டு இருந்தால் உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஆண்டவர் நடத்துவார். அவங்க சொல்லுவாங்க கையில் காசு இருக்குமா, பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பாங்களாம். நின்று அங்கேருந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு அவங்க போகணும் அடுத்த ஊருக்கு. பஸ் ஏறக்கு நின்னா திடீர்னு ஆவியானவர் இறங்குவார், பேசுவார், நடந்து போ மகளே அப்படின்னு. கையில் காசு இருக்கும், பஸ்ஸுக்காக நடந்து போன்னு சொன்னால் இவங்க பாட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். 20 கிலோமீட்டர்னாலும் 15 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். நடக்க ஆரம்பிச்சு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கால் நடந்த வலியோ இதுவே தெரியாது, என்னை அப்படியே காற்றுல மிதந்து போகிற மாதிரி எனக்கு அந்த இருக்கும் அனுபவம். எப்படி இவ்வளோ தூரம் சேர்ந்தேன் எனக்கு தெரியாது. ஒரு பலவீனம் இருக்காது, கால்வலி இருக்காது, ஆவியானவரே கொண்டு என்னை விட்ட மாதிரி இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ். அது கர்த்தர் மாத்திரம்தான், வேற உலகமே கிடையாதுன்னு வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த அனுபவம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அது தீர்க்கதரிசி, எல்லாரும் முடியாது. வின்சென்ட் செல்வகுமார் அவங்கள எனக்கு தெரியும், ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தங்கனுக்குன்னு ஒன்றுமே அவங்க ஒரு பாஸ்டராக இருந்தாங்க, நிறைய சபை வச்சுருந்தாங்க, சர்ச்சு பில்டிங் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியும், நான் அவங்களோட சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன், சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பல சபை வச்சுருந்து நல்ல ஊழியம் செய்தவங்க. ஒரு நாள் கர்த்தர் அழைச்சா, எனக்கு தீர்க்கதரிசியாவா, சரி ஆண்டவர், என்ன எல்லாத்தையும் கொடுத்து உனக்குன்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. தனக்குன்னு ஒன்று வைக்காமல் அந்தந்த பாஸ்டர்ஸ்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, சபையெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், உனக்குன்னு ஒன்று இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் உனக்கு சொந்தம், போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு வந்துருன்னு சொல்லி. அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்கள அதிகமாக வெளியே பார்க்க முடியாது, ரூம்லேயே ஜோம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு பல இடத்துக்கு என் கூட வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னால் தான் வருவாங்க. நான் பார்த்துருக்க ரூமை மீட்டிங் வந்துட்டு நேர ரூம், அவ்வளோதான். வெளியே எங்கேயும் இப்போ இடம் சுற்றி பார்க்க அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. சில சமயம் கர்த்தர் அனுமதிச்சா ஜெபத்துக்காக எல்லைகளை பார்ப்பாங்க, அவ்வளோதானே தவிர. எத்தனையோ நாடுகளுக்கு எங்கூட ஊழியத்தில் வந்திருக்காங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, கல்ஃப் கண்ட்ரிஸ் என்றெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு பொருள் வாங்கினதை நான் பார்த்ததே கிடையாது. கடத்தலுக்கு ஷாப்பிங் போனோம், ஒரு பொருள் வாங்கினோம், ஒன்று அதை பற்றி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதை பற்றி விருப்பமே இருக்காது. அவங்க ஒன்லி ஏசு ஏசு ஏசு, அவனும் ஏசு, அவ்வளோதான். அதான் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை. உலக மக்களை போல வாழ முடியாது. அவங்க அவங்க முதல்கிட்ட தெளிவாக தீர்க்கதரிசனம் வெளிப்படாது உலக மக்களை போல வாழ்கிறவங்களுக்கு. அதனால தான் தீர்க்கதரிசனம் அவனுடைய லைஃப் ஸ்டைலே வேறு, அவனுடைய வாழ்க்கை முறையே வேறு, அவங்கள நடத்துகிறதே வேறு. அது ரொம்ப வித்தியாசம், நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ டிஜிஎஸ் தினகரன் கூட அவங்க ஒரு தீர்க்கதரிசி, அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற வித்தியாசம். நெருங்கி பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படி கர்த்தரோடு இருந்தாங்க, கர்த்தரும் தானும் தான் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. நான் அவங்களை பல முறை சந்தித்து பேசும்போது ஆச்சரியமான அனுபவங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அது கிரகிக்க முடியாது, எல்லாராலும் நம்பவும் முடியாது. அது தேவனுக்கு அவங்களுக்குள்ள அவ்வளவு நெருக்கமான ஃபெலோஷிப். அதனால அவங்களுக்கு எந்த உலக ஆசையும் கிடையாது, உலக சிந்தை கிடையாது. ஆத்துமாக்கள் கர்த்தர் அவர் சொல்றது, அவ்வளோதான். அவங்க ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி தீர்க்கதரிசி இந்த அழைப்பு பெற்றிருந்தா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி. ஆனால் விலக்கரையும் கொடுக்கணும். மற்றவங்களை போல இருக்க எல்லாத்தையும் கொடுத்துடுவான்னு கொடுக்க ரெடியாக இருக்கணும். நீ இப்படி தான் வாழணும்னா அதுக்கு ரெடியாக இருக்கணும். நடந்தால் போகணும், உனக்கு காது இருக்கக்கூடாதுன்னா ரெடியாக இருக்கணும். ஓகே ஆண்டவரே நீ கொடுக்க ரெடியாக இருக்கணும். அதுக்கு ஆயத்தமா, அதுதான் தீர்க்கதரிசி. அது ஒரு அழைப்பு. விளங்கிட்டவங்களுக்கு தீர்க்கதரிசி, அவங்க தான் தீர்க்கதரிசி. அவங்க மூலமாக தான் தேசத்தில் நடக்க போகிறது, உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள் வெளிப்படுத்துவார். இன்னும் சில தீர்க்கதரிசி இருக்காங்க, வெளியே தெரியாது.
எனக்கு அவங்களை தெரியும். நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. நீங்கள் 1-2 பேர் தான் வெளியில் தெரியுறாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் மறைந்து இருக்கிறாங்க. அவங்க தங்களை வெளிப்படுத்தி காண்பிக்க மாட்டாங்க. மறைந்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிற தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பலர் எனக்கு தெரியும். சில சமயம் கர்த்தர் சொன்னதை எனக்கு அவங்க தெரியப்படுத்துவாங்க, கர்த்தர் வெளிப்படுத்தினதை எனக்கு தெரியப்படுத்துவாங்க. நான் அதை வைத்து ஜெபம் செய்வேன். அவங்க வெளியிலேயே தெரியாது. அப்படி பல தீர்க்கதரிசிகளை தேவன் தேசத்தில் வைத்திருக்கிறார். ஊழியர்களை பலப்படுத்த, தேவ திட்டத்தை நிறைவேற்ற. சிலரோடு நான் தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஜெபிக்கும் போது அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படும். நான் பார்த்துருக்கிறேன். அவங்க பேரே வெளியே தெரியாது. அவங்க மறைந்து இருக்கணும். கர்த்தருடைய சித்தம் அதுதான். வெளியே தெரியக்கூடாது, புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுக்காது, மறைந்து இருக்கணும். அப்படி ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. தெரியுமா அவங்களுக்கு? எனக்கு தெரியணும். அப்படிப்பட்ட பலரை நான் பார்த்துருக்கிறேன் ஊழிய பாதையில். அவங்க தீர்க்கதரிசிகள் எனக்கு தெரியும். அவங்க வேற எதுக்குமே இடம் கொடுக்காம மறைந்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். கர்த்தர் யாருக்காவது சொல்ல சொன்னா அந்த செய்தியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீர்க்கதரிசிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால அது தீர்க்கதரிசிகள். இப்ப நம்ம பார்க்கிறது தீர்க்க தரிசன வரம். நல்லா நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னா அவங்க தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லாதங்க. அவங்க தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். அவ்வளவுதான். தீர்க்கதரிசி நீ ஊழிய அழைப்புனா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்களுடைய அழைப்பு, அவங்களை தேவன் நடத்துகிற விதம் எல்லாம் வித்தியாசம். உலக மக்கள் மற்ற ஊழியர்களைப் போல அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களை பார்க்க முடியாது. உலக காரியம் எதுவும் அவங்களுக்குள்ள இருக்காது. அவங்க வித்தியாசமா இருப்பாங்க, கர்த்தரோடு இருப்பாங்க. நம்ம போல சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இருக்கும். அது டிஃப்ரெண்ட். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆனா வரம் எல்லாருக்கும் உரியது. சின்ன பிள்ளைகள் கூட நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஏன்னா யோவேல் 2 என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்குது? யோவேல் 2 அதிகாரம் எடுங்க. யோவேல் 2 அதிகாரம் 28 வசனம் பாருங்க. யோவேல் 2 அதிகாரம், யோவேல் 2 அதிகாரத்தில் பாருங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு பாருங்க. 28 வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கவனிங்க, குமாரர் குமாரத்திகள் இது யாரு? குட்டி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. கடைசி காலத்துலன்னு பைபிளில் எழுதி இருக்குது. குமாரர் குமாரத்தில் வாலிபர் கிடையாதான்னு சொன்னா அது கீழே இருக்கு. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனம், அது ஒரு தீர்க்க தரிசனம். தரிசனம் கண்டு சொல்லுவது ஒரு தீர்க்க தரிசன அந்த வரம். சொப்பனம் காண்பது பாருங்க. உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள், அதுவும் தீர்க்க தரிசனத்தின் ஒரு காரியம். தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ள சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார், தரிசனத்தின் மூலம் பேசுவார். வாலிபர்கள் அப்புறம் மூப்பர்கள் கூட அந்த அனுபவத்தை பெறுவாங்க. குமாரர் குமாரத்திகள்னா சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைகள் கூட நீங்க தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. வசனத்தில் இருக்கிறது. அதனால தான் உங்களோட நான் பேசுகிறேன். இது வரம். எல்லாம் நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், தீர்க்க தரிசன வரமுடையவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், தீர்க்க தரிசன வரமுள்ளவர்களாக இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு சபையில் ஒரு மூப்பராக இருக்கலாம், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களாக இருக்கலாம். எல்லாருமே தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசி என்கிற அழைப்பு தான் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இது எல்லாருக்கும் உரியது. இப்போ பாருங்களேன், 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 5 வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 14 அதிகாரம் 5 வசனம் பாருங்க. பைபிளை பாருங்க, புரட்டுங்க. 1 கொரிந்தியர் 14:5 பாருங்க. இது புதிய ஏற்பாட்டில் 240வது பக்கம். குட்டி பிள்ளைகள் கூட கவனிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பவுல் எழுதுகிறார். பவுலை கொண்டு யார் எழுதியிருக்கிறார்? ஆவியானவர். தேவனுடைய விருப்பத்தை ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும் என்பது தேவனுடைய விருப்பம். அதைத்தான் பவுலை கொண்டு ஆவியானவர் வசனத்தில் எழுதி தந்திருக்கிறார். இது 1. ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால், அப்போ பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். இதெல்லாம் வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. நீங்க அந்நிய பாஷை பேசணும் விரும்புறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணுமானா ஒண்ணு நீங்க அர்த்தம் சொல்லணும். அப்படி இல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளா இருக்கணும். அதுதான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். அதனால நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன் என்று அவர் சொல்றார். இது ஆண்டவருடைய விருப்பம். அப்ப நீங்க எல்லாருமே ஆவில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன்?
ஏன் ஆண்டவர் அதை விரும்புகிறார்? ஏன் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார்? இப்போ இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனம் பாருங்க. வசனத்தை கவனிங்க. தீர்க்க தரிசன வரம் செயல்படுவதனால என்ன பிரயோஜனம்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ தீர்க்க தரிசனம் உரைப்பதனால என்ன பிரயோஜனம்? ஏன் எல்லாரும் தீர்க்க தரிசன வரம் பெறணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், முதலாவது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது கேட்கிற மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அதான் முதலாவது எடிஃபிகேஷன். முதலாவது பக்தி விருத்தி உண்டாகும் தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவங்களுக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு புத்தி உண்டாகும். புத்தினா ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் வழி நடத்துதல் கிடைக்கும், எக்ஸார்டேஷன். அப்போ ஒரு புத்தி அவங்களுக்கு உண்டாகும், ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கும் தீர்க்க தரிசனத்தின் மூலம். மூன்றாவது ஆறுதல் கிடைக்கும். தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவங்களுக்கு, காயப்பட்ட உள்ளவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அது நாலாவது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும். பாருங்க, தனிப்பட்ட ஆளுக்கு மாத்திரல்ல, சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது ஒரு பக்தி விருத்தி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறாரு. அதுதான் நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த நாம் ஆவில நிரம்பி தீர்க்க தரிசன வரம் உங்கள் மூலமாக செயல்படும் போது கேட்கிறவங்களுக்கு பக்தி விருத்தி அடையும், கேட்கிறவங்க புத்தி அடைவாங்க, ஒரு கைடன்ஸ் ஆலோசனை பெற்றுக்கொள்வாங்க. மூன்றாவது அவங்க ஆறுதல் அடைவாங்க, சபைக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். இதுதான் தீர்க்க தரிசன வரத்தினால் உண்டாகிற நன்மைகள். அதைத்தான் ஆண்டவர் சொல்ற. அப்போ ஒரு சபையில தீர்க்க தரிசனம் சொல்லும் போது என்ன நடக்கணும்? எப்படி அந்த சபை பக்தி விருத்தி அடையும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24-25 வசனம் பாருங்க. வசனம் நேற்றுக்கு சொன்னேன், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு வாங்கன்னு சொன்னேன். வாசித்தீங்களா? இப்போ அதுல இருந்து சில வசனத்தை விளக்கி சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24-25 வசனம் பாருங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஒரு சபையில தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற ரகசியம் வெளிப்படும். அவனுடைய பாவ காரியங்கள் ரகசியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது அவன் உடனே தன் பாவத்தை அறிக்கை செய்து தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவான். எல்லாமே ஆத்தும ஆதாயத்திற்கும் ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பத்தான் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த வரத்தை உங்கள் புகழ்ச்சிக்காகவோ உங்கள் பெருமைக்காகவோ உங்கள் ஊழியத்தை விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ உங்களை விளம்பரப்படுத்தி பிரபலப்படுத்திக் கொள்ளவோ பயன்படுத்தவே கூடாது. ரொம்ப கவனம். இந்த வரங்கள் எதுக்குன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ரட்சிப்புக்குள்ளே நடத்த. அந்த தீர்க்க தரிசனம் ஒரு மனுடைய பாவத்தை வெளிப்படுத்தி உணர்த்தி மனம் திரும்ப வைக்கும். எங்க சபையிலேயே நான் அதை பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு சமயம் தீர்க்க ஆராதனையில் ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிற நேரம் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை பேசி அவனுடைய இருமனம், அவனுடைய நிலையில்லாத வாழ்க்கை, பின்மாற்ற காரியத்தை பேசின உடனே ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்னோடு தான் பேசினார். என் குறையை உணர்ந்து நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினேன். அந்த ஆத்மா சரி செய்யப்பட்டது. இதுதான் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் சபையில் நடக்கிற ஒரு காரியம். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். அது தீர்க்க தரிசனம் ஒருத்தருடைய பக்தி விருத்தியை உண்டாக்குகிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 31ஆம் வசனம் பாருங்க. 31ஆம் வசனம். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஒரு சபையில் நீங்கள் கூடி வரும்போது ஆராதனையில் ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைக்கலாம்னு பைபிள் சொல்லுது. அதனால ஒரு சபையில் 2 பேர் 3 பேர் தான், எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பாருங்க 27-28 பாருங்க. யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசியினுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறதே. ரொம்ப அழகா வசனம் இருக்குது. சபையில் கூடி வரீங்க, ஆராதனை நடக்குது, ஆவியானவர் இறங்குகிறார், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டால் ஒவ்வொருவராக சொல்லலாம் தீர்க்க தரிசனம்.
தப்பே கிடையாது. ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் ஏவப்பட்டு சொல்ல ஆரம்பித்தா மற்றவங்க அமைதியாகிடணும். நிதானிக்க கடவன். அவங்க சொல்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தானா, அது சரியானதானா என்பதெல்லாம் நிதானித்து நம்ம அறியணும்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். நாங்கள் எங்கள் சபை CSI சபை தான். இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் கூட எங்கள் சபையில் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டார். நாங்கள் முதல் அரை மணி நேரம் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம். எல்லாம் முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க தான் 90%. நிறைய ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எல்லாரும் ஆராதிப்போம். அதன் பிறகு 20 நிமிஷம் ஜெபம், தேசத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக, மற்றவருடைய ரட்சிப்புக்காக 20 நிமிஷம் ஜெபம். அந்த ஜெபம் முடிந்த உடனே ஒரு 10 நிமிடம் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆவியில் நிரம்பி எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிப்பாங்க. அப்போ காத்திருக்க சொல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்திருங்க, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டால் பேசட்டும்னு சொல்லி காத்திருக்கும் போது ஆவியானவர் சிலர் மூலமாக பேசுவார். சில சமயம் 3 பேரை கொண்டு பேசுவார், சில சமயம் 2 பேர். ஆவியானவர் இறங்கின உடனே அவங்க அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அந்த வரம் செயல்பட ஆரம்பித்த உடனே தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. சபையை குறித்து சில நேரம் தீர்க்க தரிசனம் இருக்கும். சில சமயம் சபைக்கு வந்திருக்கிற யாரோ ஒருவரை குறித்து அவங்களுடைய ரகசியம் வெளியாக்கப்படும். சிலர் காயப்பட்ட உள்ளத்தோடு துக்கத்தோடு வந்திருந்து அவங்களுக்கு ஆறுதலான தீர்க்க தரிசனம் வெளிப்படும். இன்றைக்கு எங்கள் சபையில் நடக்கிறது. எங்கள் சபை CSI சபை தான். நாங்கள் சொன்ன ஆதி திருச்சபை போல நம்ம சபை இருக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் செய்கிறார். அப்போ சபையை அதன் மூலமாக அவர் பக்தி விருத்தி அடைகிறாரு. நாங்கள் பாருங்கள், வெள்ளிக்கிழமை தோறும் எழுப்புதல் ஜெபனை வச்சு சுற்று வட்டார கிராமத்திலலாம் எழுப்புதல் வரணும், ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபை பெருகன்னு ஜெபிக்கிறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணோம். எல்லா கிராமங்களுக்கெல்லாம் ஜெபிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டார். ஒரு சகோதரர் மேல் ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷை பேசி என்ன தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டார், நீங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறீங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நல்லது. நான் உங்களை ரட்சிக்கணுமானா நீங்கள் ஜெபித்தா மாத்திரம் போதாது, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாதான் நான் ரட்சிக்க முடியும், அப்போ தான் சபையை பெருக பண்ண முடியும் என்று தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டார். இது எங்களுடைய சபையின் பக்தி விருத்திக்காக எங்கள் சபைக்கு ஒரு புத்தி, ஒரு கைடன்ஸை ஆண்டவர் கொடுத்தார். உடனே தீர்மானம் பண்ணினோம், நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், வாரம் வாரம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க சொன்னபோது அநேகர் கிட்டத்தட்ட 80 பேர் ஒப்பு கொடுத்துட்டாங்க. 80 பேர், அதில் வாலிபர்கள், பெண் பிள்ளைகள், பெரியவங்க எல்லாம். இப்போ 4 குழுவாக அவங்களை பிரித்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டீம் கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போக வேண்டும் என்று. இது எப்படி ஆரம்பித்தது? தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட போது, நாங்கள் சபை கீழ்ப்படிந்த போது இதை நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஆதி திருச்சபையில் அப்படி தான் நடந்தது. அன்றைக்கு ஒன்று அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. சபையார் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் இறங்கி பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். அதனால அவங்க வசனத்தை அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து பிரித்து அனுப்பின போது தான் அவங்க மிஷினரியா போய் சபைகள் ஏராளமாய் பெருகிட்டு என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசன சபையில் வெளிப்பட வேண்டும். அதற்கு அவங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆதி திருச்சபை போல எங்கள் சபை மாறணும்னு சொல்லி சபையில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கானால் தான் ஆண்டவர் பேசுவதே இல்லை. ஊழியர்கள் பிரசங்கம் பண்ண முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிச்சிடுறோம். ஆவியானவர் பேச இடம் கொடுத்தா ஆவியானவர் பேசுவார். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற சபையில கூட ஆவியானவருக்கு பேச இடமே கிடையாது. ஊழியர்கள் என்ன நினைக்கிறோம், பேசி முடிச்சுட்டு ஜெபிச்சுட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். எங்கள் சபை CSI சபை தான். நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம். 10 நிமிஷம் நல்ல ஆவில நிரம்பி ஜெபிச்சு காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தை வெளிப்படாவிட்டால் அடுத்த ஜெபத்துக்கு போயிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டால் கவனமாக கேட்போம், ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று. கிட்டத்தட்ட 2-3 செய்திகள் ஒவ்வொரு ஆராதனையிலும் வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது பைபிளில் இருக்கிற அனுபவம். ஒவ்வொருவராக சொல்லுவாங்க, அங்கே குழப்பமே கிடையாது, டீசெண்டாக நடக்கும். ஒவ்வொருவராக சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படும். பைபிளில் சொன்ன மாதிரி என்னால் அடக்கி கொள்ள முடியல அப்படின்னு சிலர் கத்துவாங்க. அப்படிலாம் கிடையாது. தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறாரு. என்னால் அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் வசனம் சொல்லுகிறாரு, ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் வீட்டில் ஜெபிக்கும் போது கூட உங்கள் பிள்ளைகள் மூலமாய் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். நீங்கள் அதற்கு செவி கொடுக்கணும். பேசுவது கர்த்தர் என்பதை கவனித்துக் கொள்ளணும். உங்கள் வீட்டு குடும்ப ஜெபத்தில் கூட சில சமயம் உங்களுடைய குடும்பத்திற்கான செய்தியை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல் ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும். நீங்கள் ஜெபக்குழுவா ஜெபிக்கும் போது ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும். இந்த வரம் வெளிப்படும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், நீங்கள் டைம் கொடுக்கணும். நிறைய பேர் ஆவியானவருக்கு இடமே கொடுப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் சபையில் இன்னைக்கு பேச முடிவது இல்லை. அப்போ நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா தான் அவர் பேசுவார். அன்றைக்கு அந்தியோகியா சபையில் இடம் கொடுத்தாங்க, ஆவியானவர் பேசினார். எங்கள் சபையில் நாங்கள் இடம் கொடுக்கிறோம், தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறாரு. நாங்கள்
அதை பார்க்கிறோம். அதன் மூலம் ஆத்மா தொடப்படுறாங்க, பரிசுத்தம் உண்டாகிறது, சபைக்குள்ளே பக்தி விருத்தி வருது, சர்ச்சுக்கு வர்றவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. நம்ம தப்பு பண்ணிட்டு போனால் கர்த்தர் வெளிப்படுத்திடுவாரோன்ற பயம், ஒரு நடுக்கம் உண்டாகிறது. அதனால பாருங்க, 9 மணிக்கெல்லாம் சர்ச்சை நிரம்பி விடுகிறது. இப்போ எல்லாவுக்குள்ள ஒரு மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம். நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம நீங்கள் எப்படி சபை நடத்துறீங்க யோசித்து பாருங்க. பைபிளில் சொல்லப்பட்டபடி உங்களுடைய ஆராதனை நடக்குதா? உங்கள் சபையில் தீர்க்க தரிசனம் இருக்குதா? இந்த அப்போ 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? தீர்க்க தரிசனம் ஒவ்வொருவராக சொல்ல உற்சாகப்படுத்துறீங்களா? நிறைய பேர் உற்சாகப்படி, ஏன்னா பாஸ்டர் பாவம் செய்தாலும் கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். திடீர்னு உங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் மறைமுகமாக பாவத்தை உணர்த்துவார், மனம் திரும்ப. இதுக்கு பயந்த சிலர் இடம் கொடுப்பதில்லை. நம்ம இடம் கொடுக்கணும். அப்பதான் சபை பரிசுத்தமாக பக்தி விருத்தி அடையும், அப்போ வளரும். இதெல்லாம் சொல்லப்படும். சிலருக்கு ஆறுதலாக இருக்கும், ஆறுதலான வார்த்தை பேசுவார். சிலருக்குள்ள வழி நடத்த தருவார். நீ பயப்படாத, இந்த வழி உனக்கு திறப்பேன் பேசுவார். அப்போ சபைக்கு வர்றவங்களோட கர்த்தர் பேசணும், ஆவியானவர் பேசணும். வெறும் பிரசங்கத்து மூலமாய் பேசுறது அல்ல, தீர்க்க தரிசனம் மூலமாகவும் பேசுவார். அன்றைக்கு ஆதி திருச்சபையில் இது நடந்ததென்றால் இன்னைக்கு ஏன் அது நடக்கக்கூடாது? நம்ம அதை விரும்பணும், எதிர்பார்க்கணும். அப்போ இந்த வரம், அந்த ஆவி, அந்த அபிஷேகம் இறங்கும் போது அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பது, தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது வரும். எல்லார் மூலமாக அது வெளிப்படும். என்னுடைய அனுபவத்தில் வாழ்க்கையில் சில காரியப்படி நடந்தது. அது நான் சில காரியம் சொல்லி இன்னைக்கு ஜெபிக்க போகிறேன். சரியா? 1975 ஆண்டவர் என்ன ஜனவரி மாதம் முகமுகமாய் சந்தித்தார். நேரடியாக பிரத்யட்சமாய் 1/2 மணி நேரம். அந்த மாதிரி அதன் பிறகு இன்னொரு அனுபவம் எனக்கு கிடைத்ததில்லை. ஆண்டவர் அக்னிக்குள்ளே வைத்து என்னோட பேசினார், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினார். அந்த குரலை கேட்டபோது என் சரீரமெல்லாம் நடுங்கி போனது. அந்த மாதிரி நேரடியாக ஆண்டவர் பேசுறது எப்போவாவது ஒரு முறை, அவ்வளோதான். நான் அதன் பிறகு நேரடியாக அப்படி பேசுகிறத நான் அதிகம் கேட்டதே கிடையாது. அப்போ ஆண்டவர் என்னோட பேசி என் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து ஊழியத்துக்கு அழைச்ச உடனே நான் சென்னையில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார், நேரடியாக பேசிட்டார் என்று சொல்லி. அப்போ ஒரு தாயார் சொன்னாங்க, என்ன இந்த தம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியன்னு சொல்லி இருக்கானேன்னு சொல்லி நான் ஒரு இடத்துக்கு ஜோமனை கூப்பிட்டு போகிறேன், தம்பி வாங்கன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. சென்னையில் ராயப்பேட்டாவில் மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ்ன்னு ஒரு தாயார் இருந்தாங்க. நிறைய பேருக்கு அந்த கார ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ்ன்னு ஒரு தாயார். அவங்க நான் முன்னப்பேன அவங்கள பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் அவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க. அவங்கள்ட்ட ஜெபிக்கலாம் நீ கூப்பிட்டு போனாங்க. சரின்னு போனேன். அங்கே போனபோது ஒரு ரூமில் பாய் விரித்திருந்தது, உட்கார்ந்துருந்தோம். அந்த தாயார் வந்தாங்க. அவங்க அப்படி முகமே அப்படியே பிரகாசமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைமாக அது மாதிரிலாம் எனக்கு அனுபவம் பார்க்குறேன். அவங்க உட்காந்து தம்பி பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்டாங்க. நான் என் பேரை சொன்னேன். ஜோமனோமா தம்பி. நாங்கள் சரின்னு சொன்னோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அமைதியாக அந்நிய பாஷை பேசினாங்க. சத்தெல்லாம் கிடையாது, தடப்படலாம் கிடையாது. அமைதியாக அப்படியே அந்நிய பாஷை பேசி ரொம்ப அழகாக, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க பேசுகிற அந்த அந்நிய பாஷை ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே அமைதியாக அழகாக அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசன வார்த்தை. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக நான் தீர்க்க தரிசனத்தை கேட்குறேன். அப்போ என் வாழ்க்கையில் நடந்தது, நான் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரு. நான் இன்றைக்கி தான் அவங்கள பார்க்குறேன், இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்களேன்னு ஆச்சரியமாக பார்க்குறேன். என் இருதயம் நொறுங்கி கண்ணில் கண்ணீராக வருது. அப்போ சொல்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் சில காரியெல்லாம் வசனத்துலேருந்து எனக்கு சொல்லி, இதெல்லாம் உனக்கு வாக்கு தத்துவம், நான் உன்னை இப்படிலாம் பயன்படுத்த போகிறேன், என் ஊழியத்தை செய் அப்படின்னு அதை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் என்கிட்ட பேசினது ஊழியத்துக்கு அழைப்பை அவங்க மூலமாக உறுதிப்பட. அப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். கர்த்தர் அதான் ஃபஸ்ட்டு நான் தீர்க்க தரிசனத்தை கேட்டது மறைக்கவே முடியாது. அந்த தாயார் எனக்கு நல்ல பழக்கம். அவங்க வீட்டில் இருந்த ஜபக்கூட்டத்தில் போய் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வீட்டிலே ஆன்லைன் ப்ரேயர் நடத்துவாங்க. அதில் போய் அந்த நாட்களில் 75, 76 இந்த நாட்களெல்லாம் போய் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். தாயாரை தெரியும். அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் சில நாட்கள் கழித்து நாங்கள் சென்னையில் ஒரு வீட்டில் கூடி உபவாச ஜெபம் பண்ணுறோம். ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து உபவாசத்தை ஜெபிக்கிறோம், காத்திருந்து ஜெபிப்போன்னு. அங்கே ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. பெயின் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் 3-4 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம். திடீர்னு ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினார். ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனம், அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தருக்காக தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டார். என்கிட்ட வந்த உடனே 1/2 மணி நேரம் தீர்க்க தரிசன வார்த்தை, அப்படியே தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுது. எனக்கு நம்பவே முடியல. அன்றைக்கு எனக்கு சரியாக பிரசங்கம் பண்ண தெரியாது, சரியாக ஜெபிக்க தெரியாது. அப்போ தான் ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டாக நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். பைபிள்லேருந்து ஒன்று அதிகம் தெரியாது. ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு உன்னை கொண்டு போய் பயன்படுத்துவேன். நீ ரேடியோவில் என் செய்தியை நீ பிரசங்கம் பண்ணுவேன், டிவியில் என் வார்த்தையை பிரசங்கம் பண்ண. 75 இந்தியாவில் டிவியே கிடையாது.
75 வருஷம் டிவியே கிடையாது, வெளிநாட்டில் என்ன இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்போ அவன் ஆண்டவர் பேசுகிறாரு, டிவியில் என் வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ணுவேன், நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு கொண்டு போவேன், இதெல்லாம் நிறைய காரியம் எனக்கு ஒன்றுமே நம்ப முடியாத காரியம். நான் அப்போ தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் இவ்வளோ காரியம் பேசுகிறேன், எல்லாம் நான் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்களேன். அப்போ அந்த எனக்கு நம்ப முடியல, ஆனால் பேசினது கர்த்தர். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைவேறி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அதனால தான் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதுங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 14:39 சொல்லப்படுகிறாரு. பார்த்தீங்களா, அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே என் ஊழியத்தில் நிறைவேறி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசித்தது. ஒவ்வொரு காலங்களில் ஏற்ற காலத்தில் அதெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். அது அந்த தீர்க்க தரிசனம் நான் கேட்டது. 1988 பிரதர் தினகரன் அவங்க தேவனுடைய வீடு பிரதிஷ்டைக்கு 4 மாடிக்கு வந்திருந்தாங்க. முதலாவது கட்டப்பட்ட அந்த கட்டடம் தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். அங்கே தான் நாங்கள் உபவாச ஜெபம் நடத்தினோம். 3000 பேர் உட்காரக்கூடியது. பிரதர் டிஜிஎஸ் அவங்க தான் வந்து அதை பிரதிஷ்டை பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு ஸ்டேஜில் ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. இனி இந்த ஊழியத்தில் நடக்க போகிற காரியம் ஸ்டேஜில் வச்சு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது. இனி இந்த ஊழியத்தில் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு சில காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். அது அப்படியே இன்றைக்கி ஊழியத்தில் நிறைவேறுகிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு எங்கள் ஊழியத்தில் அப்படியே நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன். சில சமயம் அவங்களை தனியாக சந்திக்க போயிருக்கிற நான் என் மனைவியும் எல்லா டைமும் தீர்க்க தரிசனம் வெளிப்படாது. அன்பாக பேசி ஜெபமனுக்கு தம்பி பெரும்பாலும் எங்களை ஜெபிக்க சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் 1-2 முறை அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு முறை அப்படி ஜெபிக்கும் போது அவங்க பேசின அந்நிய பாஷை இருக்கு, வேறு எங்கேயும் நான் கேட்டதே கிடையாது. நான் எத்தனையோ இடத்துல பலர் அந்நிய பாஷை பேசுகிற கேட்டிருக்கிறேன். பிரதர் பேசுகிற அந்நிய பாஷை இருக்குது, அவ்வளோ ஸ்வீட்டாக இனிமையாக இருக்கும். அப்படியே பேசும்போது ஒரு தெய்வீக பிரசன்னம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்நிய பாஷை அவங்க பேசுவாங்க. பேசி அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, ஊழியங்களை குறித்து, எங்களுடைய லைஃபை குறித்து. அதெல்லாம் ஊழியத்தில் நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன். அது பாரு, தேவனுடைய தீர்க்க தரிசனம் எங்களை பலப்படுத்த, எங்களை ஆறுதல் படுத்த, எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்த. அந்த தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், ஒரு வழி நடத்துதலை கொடுக்கும் என்று பார்க்கிறேன். தான் தீர்க்க தரிசனம். பாருங்க, ஒரு சமயம் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு சர்ச்சு, வெளிநாட்டில் ஒரு சர்ச்சில் ஆரம்பம் கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி நாள் ஆராதனை, ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரசங்க முடி ஜெபன திடீர்னு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கி தீர்க்க தரிசன வார்த்தை அந்த சபைக்கு வெளிப்படுகிறாரு. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சபையிலிருந்து ஒரு கூட்டம் பிரிந்து போய்விடுவாங்க, இந்த சபையிலிருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு போவாங்க. அந்த ஊழியக்காரர் பேசுகிறார், பாஸ்டர் என் மகனே பயப்படாத, இது நடக்கணும். இது நடந்த பிறகு உன் சபை வேகமாய் வளர்ந்து பெருகும். இது நடக்கும்போது நீ கலங்காமல் இருக்க உன்னோடு பேசுகிறேன்னு சொல்லி தீர்க்கதரிசன வார்த்தை. இதெல்லாம் எனக்கு அது வரைக்கும் தெரியவே. அந்த நேரம் ஆவியானவர் இறங்கி அந்த வார்த்தை வெளிப்பட்டார். முடிஞ்ச பிறகு அவங்க கேட்டாங்க, எல்லாரும் என்கிட்ட நல்லா இருக்காங்க பிரதர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும், போர்டு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இருக்கலாம் பாஸ்டர், எனக்கு தெரியாது, அது ஆவியானவர் பேசினார். ஆனால் அவங்க சபையிலேருந்து சிலர் பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க சபை ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்டு ஸ்டாப் ஆகிட்டு, அதுக்கு மேலே வளர மாட்டேங்குது. உங்களுக்கு வருத்தம் இருக்குது, ஆமாம் இதுக்கு மேலே வளர மாட்டேங்குது, அதுக்கு சில தடை இருக்குது. அவங்க கூட இருக்கிறவங்கள தடையாக இருக்கிறாங்க, அவங்க போயிடுவாங்க. போகும்போது நீங்கள் வருத்தப்படாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதன் பிறகு சபை வேகமாக வளரும். நான் வந்துட்டு ஊழியம் முடிச்சுட்டேன். அப்புறம் சில மாதங்கள் கழிச்சு அதே மாதிரி ஒரு கூட்டம் பிரிஞ்சு போயிட்டாங்க, சபையை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, கர்த்தர் சொன்ன மாதிரியே போயிட்டாங்க பிரதர், நீங்கள் வருத்தப்படக்கூடாது, கலங்கக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு. நீங்கள் சோர்ந்து போதாங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சபை வேகமாய் வளரும். அதே மாதிரி சபை வேகமாய் வளர ஆரம்பித்து விட்டார். தடையாக இருந்தவங்களை கர்த்தர் அப்புறப்படுத்திட்டார். இந்த ஒரு மனம் இல்லாமல் முறுமுறுத்துக்கிட்டே குறை சொல்லிக்கொண்டே சபைக்குள்ளே இருந்தவங்க கர்த்தரே அவங்களை அப்புறப்படுத்திட்டு சபையை வளர பண்ணி விட்டார். அப்போ அந்த சபையினுடைய பக்தி விருத்திக்கு அந்த வார்த்தை வெளிப்பட்டது, தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், இது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம இந்த இதெல்லாம் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம்ல, அதுக்கு பிறகு பார்த்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக என்ன திட்டி பேசினாங்க, இல்லாத பொருளெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, அது மாதிரி பலர் செய்தி வெளிநாட்டிலேருந்துலாம் சிலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே முதல்ல எனக்கு சோர்வு வந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போனேன், ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்தால் இப்படி இல்லாத போலெல்லாம் அவ்வளோ துணிகரமாக பொய்யெல்லாம் பேசுகிறாங்க பார்த்த மாதிரி. அப்போ என்ன ஆண்டவரேன்னு செபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இதை பற்றி நான் உனக்கு முன்னுக்கூட்டியே சொல்லியிருக்கிறேனே, நான் தீர்க்க தரிசனமாக உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேனே, அதை போய் பாருன்னு சொன்னார்.
அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறது மற்ற ஊழியர்கள் மூலமாக, வின்சென்ட் செல்வகுமார் மூலமாக. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபக்குழுவில் கர்த்தர் வெளிப்படுத்துறதை நாங்கள் டைப் பண்ணி ஃபைலில் வச்சுருக்கேன், நான் வச்சுருக்கிறேன் எல்லாமே. அப்பப்போ அதை பார்ப்பேன், கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார் தீர்க்க தரிசனமாய். அதனால தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறத நீங்கள் எழுதி வைக்கணும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நோட்டில் எழுதி வச்சு அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ அதை நிறைவேறுவதை காண்பீங்க. அதை போய் பாருன்னு சொன்னார். நான் திருப்பி எல்லாத்தையும் திருப்பி பார்த்தா எல்லாமே அதில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தர் சொல்லிட்டார், உன்னை கேவலப்படுத்தும்படி இல்லாத பொல்லாத காரியத்தை அப்பாண்டமாக பேசி உன்னை இழிவுபடுத்தி உன்னை அவமானப்படுத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும், அது மாதிரி பேசுவாங்க. வெளிநாட்டில் இருந்து கூட இந்த காரியத்தை அதில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் வெளிநாட்டில் இருந்து கூட சிலர் உனக்கு விரோதமாக இப்படி கேட்ட காரியங்களை பரப்புவாங்க, அது மாதிரி செய்வாங்க. நீ அதற்கெல்லாம் செவி கொடுக்காத, சோர்ந்து போகாத, என் ஊழியத்தை செய்யணும் தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் என்னை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி விட்டார். அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். நம்முடைய ஆறுதலுக்கும் நம்மை பலப்படுத்துவதற்கும் நமக்குடைய பக்தி விருத்தியை கொண்டு வரவும். அதனால தான் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாருங்க. அதை நீங்கள் குறித்து வைங்க, ஏற்ற காலத்தில் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ கள்ள தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்குது, தீர்க்க தரிசனம். அதை நினச்சா தானே பயமாக இருக்குது, இது உண்மையாக நல்லதான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அடுத்த வாரம் அதை பற்றி தியானிக்கலாம். கள்ள தீர்க்க தரிசனம்னா என்ன, அது எப்படி, சில அனுபவங்களை உங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கிறோம். ஓ, இதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம். வசனத்துக்கு மாறா, பைபிளுக்கு மாறா சொல்லப்படுகிற எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன மாதிரி அப்படி கள்ள தீர்க்க தரிசிகள் வருவாங்க அடுத்த வாரம். இன்றைக்கு நீங்கள் நல்லதை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஆண்டவர் இந்த வரத்தை கொடுத்து பயன்படுத்த போகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா உங்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் வெளிப்படணும், ஆண்டவரை என்ன நிரப்பு என் மூலமாக தீர்க்க தரிசனம் வெளிப்படணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவர் செய்வார். நான் பாருங்கள், அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு நல்ல குடும்பம், கணவன் மனைவி 2 குட்டி பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளைகள் தான். அதில் மூத்த பையன் ஸ்கூலில் படிக்கிற சின்ன பையன் தான், ஒரு 6-7 வயசு இருக்கிற அந்த காலத்திலேயே அவங்க அவங்களுடைய மம்மிக்கிட்ட சொன்னாங்க, மம்மி ஆண்டவர் நமக்கு புது வீடு தரப்போகிறாங்க, நியூ ஹவுஸ் நமக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னான். 2வது சொன்னால், நம்ம வீட்டுக்கு இன்னொரு பேபி பாப்பா வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இவங்களுக்கு ஆச்சரியம். உனக்கு யார்கிட்ட சொன்னா அப்படின்னு கேட்டால் ஏசப்பா சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏசப்பா என்கிட்ட பேசுனாங்க. சின்ன பையன், ஸ்கூலில் படிக்கிற பையன். அப்போது அந்த மகள் சொன்னாங்க, நமக்கு தான் வீடு, சொந்த வீடு இருக்குது தம்பி, நம்ம சொந்த வீட்டில் தானே இருக்கிறோம். அமெரிக்காவில் சொந்தமாக வீடு வாங்கி இருக்கிறாங்க, அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. நமக்கு சொந்த வீடு இருக்குது, அப்புறம் என்ன புது வீடுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது மம்மி, நான் ஏசப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏசப்பா வந்தாங்க, அவங்க சொன்னாங்க உனக்கு புது வீடு தருவேன், அவங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்கன்னொடனே, இவங்க நல்ல விசுவாசிங்க, அவங்க தாய் தாப்பா 2 பேரும் அபிஷேகம் எடுத்து நல்ல கத்தர்களை இருக்கிறவங்க. அப்போ ஆண்டவர் நம்ம பிள்ளைகிட்ட பேசி இருக்கிறாரு. நல்லா கவனிக்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நீங்கள் அற்பமாக நினைச்சிடாருங்க. அப்போ சரி தம்பி, அப்போ ஏசப்பா சொன்னால் அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, ஆண்டவரே என் பிள்ளைகிட்ட பேசியிருக்கிறீங்க, என்னன்னு தெரிலன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. என்ன நடந்து தெரியுமா? இவங்க சற்றும் எதிர்பாராத விதத்தில் இதை விட ஒரு பெரிய வீடு, சொந்த வீடு வாங்க ஆண்டவர் உதவி செய்துட்டார். நல்ல தனி வீடாக பெரிய, நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அது சொன்னாங்க, அங்கே எனக்கு ஆச்சரியம், இதை நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை. நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம், அமெரிக்காவில் இதுவே போதும்னு இருந்தோம். ஆண்டவர் இவ்வளோ பெரிய வீடு, அழகான வீடு, அதை சொல்லி கொடுத்துட்டாரு. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2வது அருமையான ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்து, குட்டி பாப்பா கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த 2மே அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் தேவன் அவங்க ஆண்டவரை நேசித்ததுனால அந்த பெற்றோர் சின்ன பிள்ளை மூலமாக கைடன்ஸ் கொடுக்கிறார். பாருங்க, அவனுக்கு நேரடியாக பேசி தீர்க்க தரிசன வார்த்தை, இனி என்ன நடக்க போகிறது. அப்போ அவங்களுக்குள்ள பக்தி விருத்தி ஆகுது, ஆண்டவர் மேல் அன்பு விசுவாசம் விருத்தி ஆகிறது, அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் சந்தோஷம் வருகிறது. அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். இந்த குழப்பத்தை உண்டாக்குற தீர்க்க தரிசனம். சில தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, குழப்பமாகவே இருக்குன்னா அது கர்த்தருடைய வார்த்தையே கிடையாது. பிசாசு தான் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் குழப்பத்தை கொண்டு வருவான். அதனால் அது அடுத்த வாரம் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறேன். இன்றைக்கு நல்லதை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை என்கிட்ட பேசணும். எல்லாரும் எழுமி நில்லுங்க. குட்டி பிள்ளைகள் கூட இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஜெபிக்கணும். இந்த வரம் எனக்கு வேணும். கடைசி நாட்களில் ஆண்டவரே குமாரரும் குமாரத்திகளை தீர்க்க தரிசனம் உரைப்பாங்கன்னு சொன்னீங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும், என்கிட்ட பேசுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபிக்கணும், வாலிபர்கள் ஜெபிக்கணும், எனக்கு தரிசனம் வேணும். ஆண்டவரே தரிசனத்தை கொடுங்க. கடைசி நாட்களில் ஆவியானவர் ஊற்றப்படும் போது வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவாங்கன்னு சொன்னீங்க. மூப்பன்மார்கள் வயதானவங்க ஜெபம் பண்ணுங்க, சொப்பனங்களை தாங்க. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கணும், நீர் எங்கிட்ட பேசணும். இந்த தீர்க்க தரிசன வரம்
எனக்குள்ள எங்களுக்குள்ள கிரியை செய்யணும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எழும்பி நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்களுக்கு இந்த வரம் ரொம்ப அவசியம். உங்க ஆராதனையில தீர்க்க தரிசனம் வெளிப்படணும். நீங்க தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவளா இருந்தால் தான் உங்களுடைய சபையில அந்த வரம் வெளிப்படும். அதனால பாஸ்டர்மார்கள், ஊழியர்கள் கேளுங்க, இந்த வரம் எனக்கு வேணும், இந்த வரம் என் மூலமாய் செயல்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமா இந்த வரம் வெளிப்படணும். சபை அப்பதான் பக்தி விருத்தி அடையும், அப்பதான் சபை வளரும், அப்பதான் சபையில தேவ மகிமை ஜனங்கள் பார்ப்பாங்க. ஆதி திருச்சபையில் அதெல்லாம் இருந்தது, அந்தியோகியா சபையில இருந்தது, கொரிந்து சபையில இருந்தது. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த அந்நிய பாஷை இருக்குது, வரம் எங்க? அன்னைக்கு பேசின அந்நிய பாஷை வரத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தீங்க. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் எங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் எங்க சபையில வெளிப்படணும் ஆண்டவரே நீ கேளுங்க. எல்லாம் எளிமை நில்லுங்க, நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் ஒரு பாடலை பாடி ஜெபிக்க போறோம். குட்டி பிள்ளைங்க எல்லாரும் நல்ல ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இப்பொழுது ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வரத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். ஆண்டவருடைய அக்னி வல்லமை இறங்க போகிறது. எல்லாம் ஜெபிக்கணும். எல்லாரும் எளிமை நில்லுங்க அல்லது முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. அமர்ந்திருக்கிறவங்க கண்ணை மூடி ஜெபிக்கணும். யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. ஆண்டவரே இந்த வரம் எனக்கு வேணும், தீர்க்க தரிசன வரம் எனக்கு வேணும், என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க. தேங்க்யூ. ஒரு பாடல் மூலமாக இந்த அபிஷேகத்தை கேட்டு ஜெபிக்க போகிறோம். இப்ப ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட போகிறாரு. ஆண்டவர் உங்களை தீர்க்க தரிசன வரத்தினால் நிரப்ப போகிறார். தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. என்னை வல்லமை வரங்களால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை வல்லமை வரங்களால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தீர்க்க தரிசன வரங்களால் அபிஷேகம் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை அக்கினி வரங்களால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை அக்கினி வரங்களால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தீர்க்க தரிசன வரங்களால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, தீர்க்க தரிசன வரங்களால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, பேசுகிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. நிரப்பும் அந்நிய பாஷையிலே பேசுகிற அனுபவத்தை தாரும். தீர்க்க தரிசன வரத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. மக்கு நன்றி. ஹalleluya. மக்கு நன்றி. நிரப்பும் ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். அக்கினி இறங்கட்டும். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். நிரப்புங்க நிரப்புங்க ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளுங்க. நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கேளுங்க ஆண்டவரே. தாரும் என கேளுங்க. நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்புங்க. வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகம் ஆண்டவரே. அந்நிய பாஷையில பேசும்படியான கிருபைகளை கொடுங்க. பாஷைகளை வியாக்கியானம் பண்ண கிருபை கொடுங்க. தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்க. நிரப்பி ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். பெற்றுக்கொள்றீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். வாலிபர்கள் பெற்றுக்கொள்றீங்க. வாலிப மகளை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். நீ சிறு பிள்ளைகள் பெற்றுக்கொள்றீங்க. தகப்பன்மார் தாய்மார் பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Lord. நிரப்புங்க 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 ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி. ஹalleluya. உமக்கு நன்றி. Thank you thank you thank you Lord. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி உமக்கு நன்றி. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. 2 நிமிடம் ஜெபிக்க போகிறேன். குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் ஜெபிங்க. பெரியவங்க ஜெபிங்க. ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வல்லமை வரம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபை தாரும். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவரே சொல்லுகிற கிருபை தாரும். அந்த வரம் எனக்குள்ள இறங்கட்டும். கேளுங்க கேளுங்க. எல்லாரும் கேளு ஜெபம் பண்ணுங்க. பெரியவங்க அபிஷேகம் பெற்றிருந்தா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைங்க அபிஷேகம் பெறட்டும். அபிஷேகம் பெற்ற தாய் தகப்பன்மார் உங்க பிள்ளைகள் மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எங்க குழந்தைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும். எங்க பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும். அவங்களுக்கு ஆண்டவரே இந்த அந்நிய பாஷைகளை கொடுங்க. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை கொடுங்க. தீர்க்க
தரிசனம் உரைக்கிற வரத்தை கொடுங்க. குமாரரும் குமாரத்திகளை தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறட்டும். எங்க பிள்ளைங்க குடும்பத்தில் நிறைவேறட்டும். எங்க பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை தாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார், நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலே ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எந்தெந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதாக, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் குமாரரும் குமாரத்திகளும் எங்கள் குட்டி பிள்ளைகள் ஆவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டவரே, அவங்களை நிரப்பங்க, நிரப்பங்க, வரங்களினால வல்லமையினால நிரப்பி ஆட்கொள்ளுங்க. எங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள் என்று சொன்னீரேன். எங்களுடைய வாலிப மகளை நிரப்புங்க, வாலிப தம்பியை நிரப்புங்க. ஆவியானவர் இறங்கட்டும், நிரப்பட்ட தீர்க்க தரிசன வரம் அவர்கள் மூலமாய் செயல்படட்டும். அக்னியாய் மாற்றுங்க ஆண்டவரே. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொன்னீரே. எல்லா பெரியவங்க மேல் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். இந்த தீர்க்க தரிசன வரம் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பாஸ்டர்மார்கள், ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள் யாவரும் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். இந்த தீர்க்க தரிசன வரம் வெளிப்படுவதாக. அக்னியாய் மாற்றுவீராக, நிரப்பங்க ஆண்டவரே. கடைசி கால எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபை பக்தி விருத்தி அடையவும், சுவிசேஷ ஊழியம் பிரபலமாகவும், ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே நல்ல புத்தியை அடைந்து கொள்ளவும், வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளவும், ஆறுதல் அடையவும் தீர்க்க தரிசன வரம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீரப்படி நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கரந்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெற்றுக்கொள்றீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், என்னை ஆட்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வரத்தினால் நிரப்புகிறீர். வாலிபர்களை தரிசனத்தினால் நிரப்புகிறீர். மூப்பன்மார்களை சொப்பனத்தினால் நிரப்புகிறேன். ஒவ்வொரு அபிஷேகம் கத்தருக்கு எழும்பட்டும். எல்லா சபைகளும் ஆதி திருச்சபைகளை போல மாறட்டும். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஆவியானுடைய வரங்கள் எங்களுடைய சபைகளிலே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கத்தரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நீ சொல்ல சொன்ன காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். உமக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த அக்னி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் பரவட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.